ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ அந்த மாதிரி தான் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு, அதுவும் அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் எடுப்பாங்களா என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளியினால் உங்களுக்கு சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்புலாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவுலேயே இருந்திருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நாம வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு வாங்குறதுக்கான அடுத்த ஸ்டெப் நாம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஆசிரியராக வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க, நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் தேவைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கான வேலை வாய்ப்பு. பணியிடம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் தான் உங்களுக்காக கேட்டிருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமான பணியிடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நிரந்தரமான பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் மட்டும்தான் இருக்குது. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிடிஐடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் பேப்பர் ஒன்றில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எல்லாமே உங்களுடைய தமிழக அரசு சொல்லக்கூடிய எல்லா கண்டிஷனுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அதை முடிச்சு எங்களுக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்முன்னு கூட இருப்பாங்க. தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க? ஆசிரியரே இல்லை, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியரே நிறைய ஸ்கூல் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறதுக்கான உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வருது. ஏன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணி நாம வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கோம். இன்னைக்கு வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கு. இனச்சுழற்சி கேட்டிருக்காங்க பாருங்க. பொது பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,600 75,900 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம்பளம் அரசு விதிகள் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அரசு விதிகள் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய டிகிரி மார்க் ஷீட்டு, அதே மாதிரி ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ, ரெஸ்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க. டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கலாம். சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும். வேறு இதர சான்றிதழ் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது படிச்சிருந்தீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் 23/1/2026 சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அடுத்து விண்ணப்பங்களை தபால் மூலம் கீழ்காண முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எதுவுமே கிடையாது, நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பணும். செயலாளர் அரசு நிதியுதவி தொடக்கப்பள்ளி கடலி இல்லோடு வழி மேல்மலையனூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் 604210 இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கான நேர்காணல் வரும். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.